எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் ஆரம்பமே கிச்சன்ல ஒரு பதட்டத்தோட தான் தொடங்குச்சு. முல்லை தண்ணி எடுக்கிற சாக்குல உள்ள நுழைஞ்சு யாருக்கும் தெரியாம எதையோ லவட்டிக்கிட்டு போறான். தர்ஷினி கையில கத்தியோட தடுத்தாலும் முல்ல சாதுரியமா தப்பிச்சு அன்புக்கரசி கிட்ட வந்து நிக்கிறான். விசாலாட்சி அம்மா பாவம் வத்த குழம்புக்கு நெய் தாளிக்கணும்னு வெள்ளந்தியா பேசுறாங்க. ரேணுகா ஆஸ்பத்திரிக்கு கிளம்பும்போது விசாலாட்சி அம்மா நானும் ஈஸ்வரிய பார்க்க வருவேன்னு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற காட்சி கலங்க வச்சிருச்சு. ரேணுகா அவங்கள சமாதானப்படுத்தி வீட்ல இருக்க வைக்கிறாங்க. ஈஸ்வரி சீக்கிரம் குணமாகணும்னு அந்த மனசு துடிக்கிறத பார்க்கவே கஷ்டமா இருக்கு. மறைவிடத்தில் இருக்கிற குணசேகரன் புது குண்டை தூக்கி போடுறாரு. வீட்டுக்குள்ள ஈஸ்வரி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு. அதை நான் தான் போய் எடுக்கணும்னு பதறாரு. இதுக்கு நடுவுல ஞானத்தை பார்த்து நீ ஒரு பொண்டாட்டி தாசன் சுயபுத்தி இல்லாதவன்னு அசிங்கப்படுத்த கதிரும் ஞானமும் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் காத்துல பறக்குது. கரிகாலனுக்கு அன்புக்கரசி கிட்ட இருந்து ஃபோன் வருது. திட்டமிட்டபடி நெய்யில மருந்த கலந்துட்டோம், இனிமே அவங்க தொழில் நாசமா போகும்னு சதித்திட்டம் தீட்டுறாங்க. ஜனனி கஷ்டப்பட்டு உருவாக்கிய பிசினஸை அழிக்க சாப்பாட்டுல விஷம் கலக்கிற அளவுக்கு இவங்க துணிஞ்சிட்டாங்க. ஜனனியோட கடை பரபரப்பா இயங்கிட்டே இருக்கு. அப்போ அமுதான்னு ஒரு பொண்ணு வந்து குடிகார புருஷனால கஷ்டப்படுறேன், வேலை கொடுங்கன்னு கெஞ்சுறா. நந்தினி அவளுக்கு வேலை இல்லைனாலும் சாப்பாடு கொடுத்து உதவுறா. பசிக்கு உணவு கொடுக்குற அந்த மனசு தான் கடவுள் மாதிரி அவங்கள காப்பாத்த போகுதுன்னு யாருக்கு தெரியும். கிளைமேக்ஸ்ல தான் நெஞ்சு பக்குன்னு இருக்கிற சீன். விஷம் கலந்த அந்த நெய் பாட்டிலை நந்தினி கையில் எடுக்கிறா. வத்தக்குழம்ப தாளிக்க போற அந்த நொடி அந்த அமுதா காரணமா கை தவறி பாட்டில கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்றது இதுதானா? அன்பு கரசி போட்ட பிளான் சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. அந்த நெய் பாட்டில் உடைஞ்சதால பெரிய ஆபத்திலிருந்து ஜனனி குடும்பம் தப்பிச்சிருக்கு. ஆனா அந்த வீடியோ ஆதாரம் எங்க இருக்கும்? குணசேகரன் வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்? கடவுள் இவங்கள காப்பாத்தினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.